ஏன்னா முன் வந்தனால மட்டும் தான் இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இத ஜட்ஜஸ் வரைக்குமே போய் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, பொண்ண ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? பொண்ண ஏன் பிளேம் பண்றீங்க? அவங்களுக்கு பொண்ணுக்கான சட்டம் இப்போ புதுசா தனியாவே சொல்லியிருக்காங்க. லட்சுமி நாராயண தாஸும், எஸ்.எம். சுப்பிரமணியமும் அவங்களே ஒரு தனியா குடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. பொண்ணுக்கு ஆனா ரைட்ஸ் இருக்கு. 7 மணிக்கு முன்னாடி எத்தன மணிக்கு வேணா ஷி கேன் கோ எவ்ரிவேர். ஷி கேன் டூ எனிதிங் அப்படின்னு அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்க இஷ்டப்படி தான் நடக்கணுன்றது அது குடுத்துருக்காங்க. இந்த சொசைட்டி வந்து ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு கிளாஸஸ் எடுக்கணும். ஒரு ஸ்கூல்னா அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். கமிட்டி இல்லன்னா ஹெச்ஓடிட்டயும், டீன்ட்டயும் போறாங்க இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு. இதுக்கு இந்த மாரி விஷயம்னா டிசி குடுக்கணும் பயம் இல்ல. இந்த மாரி விஷயம் ஒரு ஹராஸ்மென்ட்டோ எல்லா இடத்துலயும் நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜ், வேலை பார்க்குற இடம், டாக்டர்ஸ் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஒரு 10 பேருக்கு மேல உள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ்னா அதுக்குன்னு ஒரு தனி ஐசிசி கமிட்டின்னு வச்சிருப்பான். அங்க போய் இந்த ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க வந்து டைரக்ஷன் குடுப்பாங்க. போலீஸ் டைரக்ஷன் குடுப்பாங்க. இது காலேஜ்ன்ற போது, காலேஜுக்கு வந்து அவங்க அதுக்குன்னு டீன் இருக்காங்க, ஹெச்ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்கள போய் அணுகுறது ஒரு நல்ல முறை. இந்த மாரி பாதிக்கப்படுறவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து காலேஜ்னா இவங்கள பார்க்குறதுக்கும், இதுக்குன்னு ஒரு கமிட்டி 10 பேருக்கு கீழ உள்ள கமிட்டில அங்க கமிட்டி இல்லன்னா, வேலை பார்க்குறதுக்கு கமிட்டி இல்லாட்டி கூட, அவங்களுக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க. டைரக்ட்டா அவங்க மேஜிஸ்ட்ரேட்ட கூட போய் பார்த்து கூட இந்த விஷயப்படி அவங்க கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்.